மாஸ் வயசானவங்களா தேடி வாக்கரிசி போட்டுட்டு இருக்க வாழைப்பழ சைக்கோக்கு பயந்து ஏரியால எல்லாருக்கும் 144 விட்டுருக்காங்க. அப்ப நம்ம கதையோட ஹீரோ சும்மா இல்லாம வாழைப்பழம் வாங்க போயிருப்பாரா? அவர் தான் கொலகாரன்னு சொல்லிட்டு போலீஸே புடிச்சிட்டு வர ஊருக்காரங்க எல்லாம் இந்த உருப்படாதவனை எப்படியாவது ஊரை விட்டு துரத்தலான்னு செக்கோஸ்லோவியாவுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்கோம், தயவு செஞ்சு இவனை விட்டுருங்க, இல்லன்னா நாங்க இந்த இடத்துலயே தீ குளிப்போம், இல்லாட்டினா மேல் குளிப்போம்னு புலம்ப அதை பார்த்த போலீஸ் அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. அப்புறமா ஸ்பைடர் படத்து வில்ல மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ சும்மா இல்லாம மறுபடியும் சிக்மா மேல் நான் தான்டா அப்படின்ட்டு ஹீரோயினை பார்க்க போனா அந்த பிள்ளை என்னன்னா வேலை வெட்டி இல்லாத லூக்கு உனக்கு எதுக்கு பொம்பளை சோக்கு அப்படின்ட்டு பிரேக்கப் பண்ணி விட்டுறா. அவன்னா கெஞ்சுன்னு கெஞ்சுறான். ஆனா ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு பர்த்டே வேற வருதா, சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஹீரோ கால் பண்ணா பிளாக் பண்ணி விட்டு இந்த பிள்ளை ஷாக் பண்ணி விட்டுருது. வீட்டில் இருக்க எல்லாருமே ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா பெப்பர் ஸ்ப்ரேயை பாட்டி வாங்கி கொடுத்து நீ இனிமே வீராங்கனை பேத்திலே அப்படின்ட்டு அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை யூஸ் பண்ண சொல்ல ஹீரோயினா பிளாக் பண்ணி விட்ட ஹீரோவா மறந்துட்டு இவ விசாட்டுக்கு கையில பெப்பர் ஸ்ப்ரேயை லாக் பண்ணிட்டாலேரா. யாருக்காவது ஏதாவது அநீதி நடக்கட்டும், நான் பெப்பர் ஸ்ப்ரேயை அடிப்பேன்னு கங்கனை கட்டிட்டு தெரியும் போது நைட்டு ஒரு தாத்தா இவகிட்டே கையை வைக்க கடைசியில் அந்த தாத்தா கண்ணில் அடிக்க கடைசியில சைக்கோ கொலகாரன் போட்டு வச்சிருந்த ஸ்கெட்சை இவ மார்க் பண்ணி விட்டுறா. போச்சுடா என் ரிவெஞ்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கொலகாரன் அந்த பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தெரியாத ஹீரோ நான் தான் வருவேன் அப்படின்னு சனியனை தூக்கி பனியனுக்குள்ள போட்ட மாதிரி இப்ப டெட் பாடி நம்மலாம் சேர்ந்து தான் டிஸ்போஸ் பண்ண போறேன்னு எல்லாரையும் மண்டையை கலவறான். ஹீரோ லூசு பேச்சு கேட்டு சுத்தி இருக்க மெண்டல்களும் சரி வாங்க பணத்தை போயிட்டு நம்ம புதைக்கலாம் அப்படின்ட்டு சுடுகாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து சைக்கோ கொலகாரன் காண்டுல இருந்துட்டு இருக்கான். ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு பணத்தை புதைக்க போன இடத்துல செத்து போன கிழவன் தான் கடைசியில கண்டக்டரோட ஓடி போன அப்பான்னு கண்டுபிடிக்க அவருக்கு ஈமச்சடங்கு பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கரமா கண்டக்டர் துடிக்க அந்த இடத்துல பெரிய பஞ்சாயத்து. சைக்கோ கொலகாரன் வந்து கத்திய காட்டி மிரட்ட எல்லாரும் பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. போலீஸ் கண்ணுக்கே மறைச்சு இப்ப ஹீரோ தான் கொலகாரன்ற மாதிரியே ஆயிடுது. ஏன்னா டெட் பாடியோட ஷோல்டர்ல இவன் போட்டிருந்த ஜர்க்கின் இருக்கு. இதனால இப்ப ஹீரோவா ஊரே ராவிட்டு இருக்கு, பிரைஸ் மணி கிடைச்சா போதுன்ற மாதிரி. ஆனா ஹீரோ முடிவு பண்ணிட்டான், இவ்வளவு நாள் நம்ம யாருக்குமே உருப்படியா இல்ல, ஹீரோயினுக்காக லைஃப கொடுக்கலாம் அப்படின்ட்டு போலீஸ்ல சரண்டராக தயாரா இருக்கும் போது ஹீரோவை ஒருத்தங்க கடத்திட்டு போறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ குப்பை கிடங்குக்கு வந்தா ஹீரோவோட கேங்கே அங்கதான் இருக்காங்க. சைக்கோ கொலகாரனும் அங்கதாங்க இருக்கான். சரின்ட்டு ஒரு ஃபைட்டை போடுவோன்னு பார்த்தா ஹீரோயின் சும்மா இல்லாம தன்னோட கராத்தா ஸ்கில்ல காட்டுறேன்னு கம்பியில கையை அடிச்சு அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்க சைக்கோ கொலகாரன்ட்ட கையில இருக்க ஸ்ப்ரே அவன் கண்ணில் அடிச்சுட்டு இப்பயாவது ஒழுங்கா யூஸ் பண்ணியேன்னு சொல்ற மாதிரி கடைசியில அந்த இறந்து போன கிழவனுக்கு ஈமச்சடங்கு கண்டக்டர் பண்ணி முடிக்கிறான். ஆனா அந்த சைக்கோ கொலகாரன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க சைக்கோ கொலகாரனோட அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல ரொம்ப சீரியஸா ஒர்க் பார்த்துட்டு இருப்பாரு. வீட்டுல இருக்க வேலைக்காரங்க எல்லாம் சேர்ந்து வாழைப்பழத்துல விஷத்தை வச்சிருப்பாங்க. அது தெரியாம வந்த மனுஷன் பசி தாங்க முடியாம புட்டுக்கு வாழைப்பழத்தை பிசைஞ்சு திங்க விசை ஏறி செத்து போயிருவாரு. அந்த வீட்டுல வேலை பார்த்த கிழவிங்கள தான் மொத்தமா தேடி கண்டுபிடிச்சு ஃபியூச்சர்ல கொண்டுகிட்டே இருக்காரு சைக்கோ கொலகாரன். இதை சொல்றதோட படம் முடியுது.